நாம் தேவனிடத்தில் கேட்பதினாலே என்ன நன்மைகளை அடைகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிறரிடத்தில் சொல்லி கேட்பதற்கும் நாமே தேவனிடத்தில் கேட்பதற்கும் வித்தியாசம் உண்டு. சொல்லுவாங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. சொன்ன ஜபத்தையே திரும்ப திரும்ப சொல்றதல்ல, அது ஒரு ஃபார்முலா. அதுல இருந்து எப்ப பரமண்டல ஜபத்தை சொல்லி கொடுத்தாருன்னா, அந்த பரமண்டல ஜபத்தையே சொல்றது தப்பு கிடையாது. ஆனா திரும்ப திரும்ப அதையே நினைச்சக்கூடாது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அர்த்தத்தை தெரிஞ்சு ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவனிடத்தில் கேட்பதினால் வருகிற நன்மை என்ன என்றால், முதல் நமக்கும் தேவனுக்கும் நல்ல உறவு ஏற்படுகிறது. நமக்கும் யாருக்கும் இருவருக்கு நல்ல உறவை ஏற்படுத்துகிறது. அது நம்முடைய உறவை உறுதிப்படுத்துகிறது. அந்த உறவை அது திடப்படுத்துகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க தேவனோடு ஒரு நல்ல ஒரு காரியத்திலே இணைந்து கேட்கவில்லை என்றால் ஒரு உறவு வளராது, உறவு வளராது என்று பார்க்கிறோம். இரண்டாவது, தனிப்பட்ட விதத்திலே நாம் கேட்க கேட்க அவரை அறிந்து கொள்ளுகிறோம். அவரும் அவரால் நாம் அறியப்படுகிறோம். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நெருங்க நெருங்க தான், இசைய இசையதான், உறவை வலுப்படுத்த வலுப்படுத்த தான் கர்த்தரும் தன்னை வெளிப்படுத்துகிறார். நாமும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறோம். ஆமென். கூட்டத்தில் அல்லேலூயா போடுகிறதும் ஸ்தோத்திரம் போடுகிறதும் நல்லதுதான். ஆனால் தனிப்பட்ட விதத்திலே தேவனை அறிகிற அறிவுதான் முக்கியம். ஆமென். அதில் சிறு பிள்ளைகளை எல்லாம் சிறு வயதிலேயே முழங்கார் படிட்டு அவங்களை ஜெபிக்க பழக்க வைக்கணும். ஆமென். குழந்தையிலே அந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவருக்கும் தனிப்பட்ட உறவை ஏற்படுத்தி கொடுக்கணும். வாலிப வயதிலே தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவை ஏற்படுத்த வேண்டும். அப்படி தேவனோடு நல்ல உறவை ஏற்படுத்தி பிள்ளையை கேட்டு பழகி தேவன் அவர்களோடு பேசி அங்கே உறவாடுதல் வரும் பொழுது அந்த பிள்ளை பாவம் செய்ய துணியாது. ஆமென். பாவத்தில் இருக்கிறவன் ஜெபிக்க விரும்ப மாட்டான். ஜெபிக்க விரும்புகிறவன் துணிகரமாய் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். அப்ப அந்த பிள்ளைகளை தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு உறவை வளர்த்து கொள்ள, கேட்க, பேச, அங்கே ஐக்கியம் கொள்ள நாம் அதை உருவாக்கி விட வேண்டும். ஆமென். அப்போ அடுத்து பிள்ளைகள் தகப்பனிடத்தில் கேட்கும் பொழுது அந்த தகப்பன் சந்தோஷப்படுகிறார். நம்முடைய ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு சிறு குழந்தை 2 வார்த்தை தான் பேசுனா அந்த பெற்றோருக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்ல? அப்போ நாம ஆண்டவரிடத்துல கேட்கணும். எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா யாரும் தெரிஞ்சிட்டு வரல. ஒரு நண்பரிடத்துல பேசுறது போல, தாய் தகப்பனிடத்துல பேசுறது போல நமக்கு தெரிந்த பாஷையில பேசலாம். அதுக்கு ரொம்ப இலக்கிய நடையில தான் பேசணும், இப்படிதான் ஜெபிக்கணும், அப்படிதான் ஜெபிக்கணும்னு ஒரு வரைமுறை கிடையாது. ஆண்டவர் எல்லாம் தெரியும். வளர்ந்தால் வளர்ந்த அளவிற்கு ஜெபிக்க வேண்டும். வளரவில்லை என்றால் நாம் மழலை குரலிலே இப்படி தேவை செய்தால் ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுவார். சந்தோஷப்படுவாரா இல்லையா? ஆமென். அப்புறம் நம்ம ஜெபிப்பதினாலே வருகிற நன்மைகள் முதல் தனிப்பட்ட உறவு. அது மாத்திரமல்ல, நாம் அவரை அறிந்து கொள்ளுகிறோம். அவரால் நாமும் அறியப்படுகிறோம். ஆண்டவர் அதிலே சந்தோஷப்படுகிறார். நாம் தேவனோடு உறவாடும் பொழுது தேவன் அங்கே அதிலே சந்தோஷம். என் பிள்ளைகள் என்னிடத்தில் கேட்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த அதை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ரெக்கமெண்டே தேவை கிடையாது. ஆமென். ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் சொல்றார், நான் உன் தகப்பன், நீ என் பிள்ளை, என்கிட்ட கேள். வாசிச்ச சங்கீதம் இல்லையா? வசனம் சொல்லுது, என்னிடத்தில் கேள், ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன். கேள் என்று சொல்லுகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்று பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்காது, வளர முடியாது, அறிய முடியாது. ஆண்டவர் யோவான் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 24 சொல்றாரு. யோவான் 16:24, இதுவரைக்கும் நீங்கள்
என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள். ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தினால கேள், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நீங்க கேளுங்க என்றது ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நம்ம கேட்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 4:2. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடைய கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. சித்தினா வெற்றி. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க இச்சிக்கிறீங்க, பல தவறுகளை செய்யறீங்க, ஆனாலும் நீங்க ஜெபம் பண்ணி அதிலிருந்து வெளியே விடுதலை ஆகல. ஜெபம் பண்றோம், ஆனா இன்னும் சில காரியத்திலிருந்து விடுதலை ஆகவில்லை. அதனால சில வெற்றிகளை, நன்மைகளை உங்களால பெற முடியாது. சில காரியம் கிடைக்கும். அப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள்ள எவனும் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னா இயேசுவிடத்துல கேட்டா கொடுப்பார். ஆனால் நாம் சில காரியங்களிலிருந்து விடுதலையை பெற வேண்டும். அதற்கு ஜெபம் பண்ணினாதான் விடுதலை கிடைக்கும். ஜெபமே ஜெயம். எல்லா ஊழியத்துக்கும் அஸ்திபாரம் ஜெபந்தான். ஆமென். ஜெபம் இல்லாம எதையும் செய்ய முடியாது. ஆமா, இயேசுவே இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார். ஆமென். ஆண்டவரே, நாங்க இந்த பிசாசை துரத்தணும் போகலையே, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேறு எந்த வகையிலும் போகாது என்று சொல்லுகிறார். அவன் சத்துருக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு பலன்ல இருக்கிறீங்க, வல்லமையில இருக்கிறீங்க எவ்வளவு என்பது தெரிஞ்சுதான் உங்களிடத்துல அவன் சீண்டுவான், உங்களை பலவீனப்படுத்துவான். நீங்க நாளுக்கு நாள் ஜெபிச்சு 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 ஆண்டவரிடத்துல கேட்டு கிருபைகளையும் பலனையும் சத்துவத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் வரங்களையும் நீங்க பெருகிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால், கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் நீங்கள் வளரும் பொழுது சத்துருக்கிட்ட நெருங்க முடியாது. ஆமென். இவங்கிட்ட இப்ப நெருங்கலாமா நெருங்கக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதா, டச் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அவனுக்கு தெரியும். அவன் கூடுதல் சோர்ந்து இருக்கிற வேளையில தான் நம்மளை அதிகமாக தாக்குவான். ஆமென். ஆவியில பலப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு அனல் இருக்கும்னா ஒரு பூச்சி கூட கிட்ட வர முடியாது. தீ எரிஞ்சிச்சுன்னா அந்த தீ கிட்ட ஒரு பாம்பும் வர முடியாது. ஆமென். அவன் நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லி, நீ ஜெபிக்காம இருக்கிறதுனால தான் சித்திக்கிறது இல்லை, நீ வெற்றி பெற முடியாமல் இருக்கிறாய். ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள் கொடுக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே நம் நாளுக்கு நாள் வளரணும். சாத்தானுடைய காரியத்திலே அவனுடைய ஸ்ட்ராட்டஜி உண்டு. சாதாரண பொல்லாத ஆவிகளுக்கும் அந்தகார வல்லமைகளுக்கும் வானமண்டல ஆவிகளுக்கும் துரைதனத்தின் ஆவிகளுக்கும் எல்லாரையும் நம்ம கட்ட முடியாது. அசுத்தாவிகளை துரத்துற மாரி பலவான துரத்த முடியாது. ஏன்னா அது அவனுக்கு ஒரு பவர் உண்டு, அதிகாரம் உண்டு. எல்லாம் நம்ம ஒரு அடி தாளத்தில் செயல்பட முடியாது. அப்ப அதற்கு அந்த அவருக்கு ஈக்குவலுக்கு நம்ம வளர்க்கணும், ஜெபத்தில் வளர்க்கணும். நம்ம வளரும் பொழுதுதான், பலனடையும் பொழுதுதான் நாம் எதிர்த்து போது நிற்கவே முடியும். ஆமென். இல்ல நிற்க கூட முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்.